வணக்கம். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா, பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. அட் சேம் டைம் நம்ம ஐஃபோன் யூஸ் பண்ணுறாங்களா ஆப் ஸ்டோர் அதுலேயும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா, வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அன்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ஃபோன்பேயில் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் யூபிஐ ஐடி அல்லது யூபிஐ நம்பருக்கு எப்படி பே பண்ணலாம், அந்த மெத்தடை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு மொபைல் நம்பருக்கு வந்து எல்லோரும் நம்ம பே பண்ணிடுவோம். அதே நேரத்தில் QR கோடு ஸ்கேன் பண்ணியும் நம்ம வந்து பே பண்ணிடுவோம். ஆனால் இந்த பேங்க்குக்கு பேமெண்ட் பண்ணுறதும் யூபிஐ சென்ட் பண்ணுறதும் உங்களுக்கு வந்து சில நபர்களுக்கு தெரியாது. அதை எப்படி பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி நம்ம பே பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். இப்போ வந்து கீழே வந்து பாருங்கள், ஆட் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே நிறைய பேங்க் அங்கே ஷோ ஆகும். சரிங்களா? இப்போ நமக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற எல்லாரும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய பேங்க் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து நீங்கள் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து என்னென்ன பேங்க் இருக்கோ எல்லாமே இங்கே ஷோ ஆகும். சரிங்களா? இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய பேங்க்கில் வந்து இப்போ நம்ம இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வந்து நம்ம எப்படி நம்ம பேமெண்ட் பண்ணலாம், அதாவது நீங்கள் யாருக்கு பே பண்ண போகிறீங்களோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பேங்க்கு டீட்டெயில் கொடுத்தீங்களோ, அதாவது அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்களோ சேம் அதே அக்கௌண்ட் நம்பர் இந்த கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர்லேயும் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் ஹோல்டர் நேமை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அந்த நபருக்கு வந்து அமௌண்ட்டு நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ அவங்க அக்கௌண்ட் நம்பர் வந்து மேலே டாப்பில் வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும். இப்போ அந்த அக்கௌண்ட்டுக்கு நேராக இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க அந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். எப்படினாலும் நம்ம ரீநேம் கூட செட் பண்ணிக்கலாம். அவங்கள பண்ண ஹிஸ்ட்ரியை கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து யூபிஐ ஐடி, அதில் எப்படி நம்ம பே பண்ணணும்னு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, கீழே ஆடு யூபிஐ ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த இதை நீங்கள் காப்பி கூட பேஸ்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணணும். சரிங்களா? வெரிஃபை பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா யூபிஐ ஐடிக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, யூபிஐ நம்பருக்கு எப்படி பே பண்ணலான்னு பார்க்கலாம். யூபிஐ நம்பரும் வந்து அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த யூபிஐ நம்பரை வந்து நம்ம அங்கே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு யூபிஐ நம்பருக்கு கூட நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சில நபர்களுக்கு யூபிஐ நம்பர்னால் என்ன, யூபிஐ ஐடின்னா என்ன, அது ஒரு சில நபர்களுக்கு தெரியல. அது எப்படின்னா, இப்போ வந்து பாருங்கள், அந்த யூபிஐ ஐடிக்கு நேராக ஒரு ஏரோ மார்க் இருக்குது. அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஏரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். மேலே வந்து QR கோடு இருக்கும். அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம், ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் கீழே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து யூபிஐ ஐடி, செகண்ட் ஒன்று இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிறது யூபிஐ நம்பர். இதை வந்து ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆகிடும். அதை கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். அன்பர்களே, இந்த வீடியோவில் அதாவது ஃபோன்பேலேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் யூபிஐ ஐடி அல்லது யூபிஐ நம்பருக்கும் எப்படி நம்ம பேமெண்ட் பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாத நபர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.